ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து சதாசிவ் திரியம்பக் விதவ்கர் அப்படிங்கிறவருடைய பாபா கொடுத்த அனுபவங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியை இப்போ பார்க்க போகிறோம். ஸ்ரீ சாயி பாபா அன்னைக்கு மத்தியான ஆரத்திக்கு அப்புறமா இவரை பாலா சாஹேப் பாட்டே வீட்டுக்கு போயிட்டு உணவருந்தும்படி சொன்னார். இவரும் இவருடைய நண்பரும் இன்னொருத்தர் அவரும் ஒரு பக்தர், அந்த பக்தரையும் அங்கே போய் சாப்பிட சொன்னார். இவங்க கிட்ட நீங்கள் அந்த பாலா சாஹேப் பாட்டே வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு பாலா சாஹேப் பாட்டே கிட்ட அதுக்கப்புறம் பாபா சொல்லியிருக்கார், அந்த ஒரு இளம் வயதுடையவர் இருக்கார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சதாசிவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் பாபா. அவர் ரொம்ப மனக்கவலையோடு இருக்காரு. அவர்கிட்ட சொல்லு, அவர் எந்த காரியத்துக்காக ஷிரடிக்கு வந்தாரோ அந்த காரியம் நல்லபடியாக நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லு, மனசில் எந்த கவலையும் வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் கேட்டாரா, நீங்கள் ஷிரடிக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கீங்களா, ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னு நினச்சி வந்திருக்கீங்களா, உங்களுடைய காரியங்கள் எல்லாமே நிறைவேறிடுச்சுன்னு பாபா உங்ககிட்ட சொன்னார், உங்களை மனசில் எந்த கவலையும் வச்சுக்க வேண்டாம்னு சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு ஒன்றுமே புரியலையா, பாபா கிட்ட நமக்கு ஆக வேண்டிய காரியம் என்ன இருக்குது, நம்ம பாபா எதுவும் நமக்கு காரியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வரலையே, பாபா நம்ம நினச்ச காரியம் நிறைவேறிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு, அதை அவர் நிறைவேற்றி கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம மனசில் ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்குது. அந்த ஆள் மனசில் இவருக்கு இருந்த எண்ணம் என்னன்னா, பாபா இவருக்கு ஏதாவது உபதேசம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இவர் இதை பற்றி வெளிப்படையாக ஸ்ரீ சாய்பாபா கிட்டேயோ இல்லை வேறு யார்கிட்டையும் பேசவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது பாபாவும் உபதேசம் எதுவும் கொடுக்கல. அப்போ எப்படி அந்த காரியம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னு பாபா சொல்கிறார் அப்படிங்கிறது இவருக்கு புரியாத புதிராக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இவங்க உணவெல்லாம் அருந்தினதுக்கு அப்புறமா அந்த டோங்காவை கோப்பர்கான்லேருந்து பேசிக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அது ரிட்டனுக்கும் அதே டோங்கால தான் இவங்க போய் ஆகணும். அதனால அந்த டோங்காவாலா சீக்கிரம் கிளம்புங்கன்னு இவங்களை அவசரப்படுத்திட்டே இருந்திருக்காங்க. ஆனால் ஊர் மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க, மற்ற பக்தர்கள்லாம், சாதாரணமாக நீங்கள் பாபா தரிசனத்துக்கு வந்தால் அன்னைக்கெல்லாம் பாபா உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார், அதனால இன்னைக்கு நீங்கள் கிளம்புறதுங்கிறது முடியாத காரியமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று என்னென்னா, இவங்க திரும்பி போகிறதுக்கும் சேர்த்து தான் இந்த டோங்காவை பேசிட்டு வந்திருக்காங்க. அதனால இவங்க கிளம்பி ஆகணும். அப்படி அன்னைக்கு இவங்க கிளம்பாட்டி அந்த டோங்காவாளுக்கு அன்னைக்கு உண்டான பணத்தையும் இவங்க கொடுக்கணும், ஏன்னா இவங்களோடைய அவர் தங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இவர் சிக்கா இருக்கிறதா சொல்லிட்டு தான் இவர் ஷிரடிக்கு வந்திருக்காரு. அதனால அடுத்த நாள் காலையில் தாதரில் இருக்க ரயில்வே மெடிக்கல் ஆஃபீஸர் முன்னாடி இவர் ஆஜராகணும். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு ஒன்றும் புரியல. சரி, நம்ம போய் மசூதியில் பாபா முன்னாடி போயிட்டு உட்காரலாம், மற்றது பாபாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு ஸ்ரீ சாய் முன்னாடி உட்காந்துருக்காரு. இந்த டோங்காவாலா கிட்ட இவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, கொஞ்சம் நேரம் பொறுமையாக இரு, நாங்கள் பாபா கிட்ட போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாபா கிட்ட போயிட்டு உட்காந்த உடனே இந்த டோங்காவாலாவுக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை. நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு திரும்பி துவாரகமாய்க்குள்ளேயே போயிட்டு அங்கே போய் நின்று இருக்காரு. ஸ்ரீ சாயி பாபா அவரை பார்த்துருக்காரு. அந்த டோங்காவாலாவை பார்த்து முறைச்சிட்டு, என்ன உனக்கு அவ்வளவு அவசரம், வெளியில் போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டியிருக்காரு. அதனால அந்த டோங்காவாலா வெளியில் வந்துட்டாரு. ஆனால் பாபாவுக்கு தெரியும், இவர் அடுத்த நாள் காலையில் அந்த தாதரில் இருக்க ரயில்வே மெடிக்கல் ஆஃபீஸர் முன்னாடி ஆஜராகணும் அப்படிங்கிறது. அதனால கொஞ்ச நேரம் கழித்து பாபா உதி எடுத்துக்கிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் போயிட்டு ஸ்ரீ சாய் பாபா கிட்டேருந்து உதி பிரசாதம் வாங்கிக்கிட்டாரு. உதி பிரசாதம் வாங்கிட்டு இவர் கிளம்பியிருக்காரு. ஆனால் இவருக்கு மனசுக்குள்ளே நம்மளோட எண்ணம் இன்னும் நிறைவேறலை, ஆனால் பாபா நிறைவேற்றிட்டேன்னு சொல்கிறாரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடிட்டே இருந்திருக்கு. இவர் தாதருக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு 7 அல்லது 8 நாள் கழிச்சு இவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு காட்சியில் இவங்களுடைய குடும்பத்தோட பூஜாரி, இவங்க குடும்பத்தில் நடக்கிற பூஜைகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறவர் இருக்கார் இல்லையா, அந்த வாத்தியார் இவருடைய கனவுல வராரு. கனவுல இவருக்கு ஏதோ உபதேசம் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனால் தூங்கி எழுந்தப்புறம் அந்த உபதேசம்
ஒரு வார்த்தையாவோ ஒரு மந்திரமாவோ எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் உபதேசம் கொடுக்குற மாதிரி மட்டும் இருக்கு. இந்த கனவு வந்த சில நாட்களுக்கு அப்புறமா இவருக்கு தொலைபேசி மூலமாவோ இல்லை கடிதம் மூலமாவோ எந்த தகவலையுமே அனுப்பாம அந்த பூஜாரி நேரா இவரோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டாராம். இவருக்கு ஒரே ஆச்சரியம், இவர் எப்படி திடீர்னு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃபீஸ்க்கு வந்த உடனே இவர் இவருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கனவுல அவர் வந்தார் இல்லையா, அந்த கனவு காட்சியெல்லாம் அவருக்கு விவரமாக சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சொன்னாரா, எனக்கு இந்த கனவை பற்றி தெரியும், அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு. இவருக்கு ஆச்சரியமாக இருந்துதான். இந்த கனவை பற்றி இப்போ தான் நாம் சொல்கிறோம், ஆனால் இவர் என்னவோ இந்த கனவுக்காக தான் இவர் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒன்றும் புரியல. ஸோ அப்புறமா அங்கேருந்து இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே அடுத்த நாள் காலையில் நிறைய பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் சம்பிரதாயப்படி சில விஷயங்கள்லாம் செய்ய சொல்கிறார் அந்த பூஜாரி. அது எல்லாத்தையும் சில ரிச்சுவல்ஸ்லாம் செய்கிறாங்க. செஞ்சு முடித்த உடனே இவர் ஒரு சைவம், இவர் சைவ சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறவர். ஸோ இவருக்கு உபதேசம் கொடுக்குறாரு. சிவ மந்திரத்தை அந்த பூஜாரி அப்போ உபதேசம் பண்ணார். இப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். ஸ்ரீ சாயிபாபா அன்னைக்கே சொன்னார் இல்லையா, உன்னுடைய அந்த மனசில் இருக்க அந்த கவலை தேவையற்றது, உன்னுடைய காரியம் நிறைவேறிடுச்சுன்னு சொன்னார். எப்படி நிறைவேறிடுச்சுன்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த பூஜாரி ஆக்சுவலாக கொஞ்ச நாள் முன்னாடியே இவருக்கு உபதேசம் கொடுக்க வேண்டியதான். ஆனால் சில காரணங்களால் அப்போ வர முடியாமல் அவர் இப்போ காலதாமதம் பண்ணி வந்திருக்காரு. அதனால தான் சாய் உன்னுடைய வேலை நிறைவேறிடுச்சு அப்படின்னு அப்பவே சொல்லிட்டாரு. எவ்வளோ தீர்க்க தரிசியாக அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்துதான். ரொம்ப நன்றியாகவும் இவர் ஸ்ரீ சாய்க்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் இவர் உணர்ந்திருக்காரு. இந்த பூஜாரி இருக்கார் இல்லையா, இவர் அது வரைக்கும் ஷீரடிக்கு போனதே இல்லை. இவர் இண்டோர் பகுதியில் இருந்தவர். ஆனால் இவர் சித்தாரூட சுவாமிஜி, கர்நாடக மாநிலத்தில் இருந்து சித்தாரூட சுவாமிஜியோட பக்தராக இருந்தவர் அப்படிங்கிறாரு. இதுக்கு அப்புறம் தான் 1935ஆம் ஆண்டு ஸ்ரீ சாயிபாபாவோட தரிசனத்துக்கு அவர் போயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த சதாசிவ் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை இங்கே நம்மக்கிட்ட பகிர்ந்து கொள்கிறார். இதோடு அவருடைய அனுபவம் முற்று பெறுகிறது. ஓம் சாய்ராம்.